வணக்கம் குட்டீஸ், வெல்கம் டு ஞான வித்யாலயா. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 1 இங்கிலீஷோட ஃபர்ஸ்ட் யூனிட்டோட 2வது சாப்டர் கிரீட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து என்சிஆர்டி பப்ளிஷ் பண்ணுற மிருதங் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற 2வது சாப்டர். ஓகே, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த சாப்டர் பேர் என்னது? கிரீட்டிங்ஸ். கிரீட்டிங்ஸ் தான் என்னது? நம்ம க்ரீட் பண்ணுவோம்ல, நம்ம வந்து யாராவது பார்த்தோன்னா, பெரியவங்களை பார்த்தோன்னா, ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னா நம்ம சொல்லுவோம்ல, குட் மார்னிங், வணக்கம், நமஸ்கார், நமஸ்தே அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் க்ரீட்டிங்ஸ். அதான் நம்ம வந்து யாருக்காவது பர்த்டேனா க்ரீட்டிங் கார்டு கொடுப்போம்ல, ஸோ அதுதான் க்ரீட்டிங் கார்டு. அதான் க்ரீட் பண்ணுறோம், அவங்கள வந்து நம்ம வாழ்த்துறோம், அவங்கள வந்து நம்ம வணங்குறோம். ஸோ அதுதான் க்ரீட்டிங்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு க்ரீட்டிங் ஸ்பெல்லிங் பாருங்கள், GREETING, க்ரீட்டிங். அதில் ஒரு எஸ் போடுறோம், ஏன்னா நிறையா க்ரீட்டிங் கொடுக்குறோம்ல, அதனால க்ரீட்டிங்ஸ். ஓகே, ஸோ GREETINGS, க்ரீட்டிங்ஸ். இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கு பாருங்கள், when I meet someone I say நமஸ்தே. when I meet someone, நம்ம யாரையாவது பார்க்குறோன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நமஸ்தே சொல்லுவோம். நமஸ்தே சொல்லுவோம், இல்லைன்னா வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, வணக்கம் அங்கிள், வணக்கம் ஆண்டி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ வணக்கம், அதுதான் க்ரீட்டிங். ஸோ யாரை பார்த்தாலும் நம்ம என்ன சொல்லணும்? எப்போவுமே நம்ம அவங்கள வணக்கம் சொல்லணும், இல்லை நமஸ்தே சொல்லணும். ஸோ இங்கே பாருங்கள், இவங்க வந்து நமஸ்தே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது இருக்குல்ல, இவங்க வந்து நமஸ்தே. ஓகே, NAMAST, நமஸ்தே, வணக்கம். வணக்கம் இங்கே எழுதிருக்கு பாருங்கள், வணக்கம் ஸ்பெல்லிங் இங்கே இருக்குது பாருங்கள், வணக்கம், VANAKKAM, வணக்கம். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து காலங்காலத்தில் நம்ம யாரையாவது பார்த்தோன்னா என்ன சொல்லுவோம்? when I meet someone in the morning I say good morning. காலையில் நம்ம வந்து குட் மார்னிங் சொல்லுவோம், கரெக்டாக? நம்ம ஸ்கூலுக்கு போன அப்புறம் டீச்சர் பார்த்தோன்னே குட் மார்னிங் மேம், குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ குட் மார்னிங் எப்போ சொல்லுவோம்? மார்னிங், MORNING, மார்னிங். ஐ சே குட் மார்னிங். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், மத்தியானத்தில் பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? when I meet someone in the afternoon I say good afternoon. GOOD, good afternoon. AFTER, after, NOON, noon, afternoon. ஸோ குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவோம் மத்தியான நேரத்தில் பார்த்தோன்னா. அதுக்கப்புறம் சாயந்தரம் நம்ம வந்து சாயங்காலத்தில் பார்த்தோன்னா when I meet someone in the evening I say குட் ஈவினிங். ஸோ இவங்க பாருங்கள், இவங்க சாயந்தரத்தில் இவங்க பார்க்குறாங்க, இந்த அக்காவை வந்து இந்த சின்ன பொண்ணு பார்த்தோன்னே சொல்கிறாங்க குட் ஈவினிங். ஓகே, ஸோ குட் ஈவினிங், குட் ஈவினிங், EVENING, ஈவினிங். ஓகே, இப்போ இங்கே வந்து நைட்டில் நம்ம வந்து தூங்க போகும்போது என்ன சொல்லுவோம்? when I go to bed, 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 I say good night, NIGHT, night. ஸோ நம்ம குட் நைட் சொல்லிட்டு தூங்குவோம்ல, குட் நைட் அங்கிள், குட் நைட் அப்பா, குட் நைட் அம்மா, குட் நைட் தம்பி, அந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்ம தூங்குறோம்ல, அதான் குட் நைட். ஓகே, ஸோ இந்த பேஜ் பார்த்தோமா? இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க? இங்கே வந்து மேட்ச் த பிக்சர்ஸ் வித் த சென்டென்சஸ். இவங்க வந்து இங்கே எழுதியிருக்குல்ல, ஐ கோம் மை ஹேர். இது உங்களுக்கு படிக்க தெரியணும். நான் இப்போ வந்து உங்களுக்காக நான் படிக்கிறேன், உங்களுக்கு படிக்க தெரிஞ்சால் நல்லது, இல்லைன்னா நீங்களே படிக்க ஆரம்பிக்கணும் இனிமேல். COMBனா என்ன? COMBனா கோம், MYனா என்ன? மை, HAIRனா என்ன? ஹேர். ஸோ ஐ கோம் மை ஹேர். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் எது மேட்ச் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். இதில் வந்து எந்த பிக்சர் வந்து ஐ கோம் மை ஹேர். ஸோ கோம் மை ஹேர் என்னது? தலை வாடுறது, கரெக்டாக? ஹேர், முடி வாடுறது இல்லை, முடி நம்ம தலையில் முடி வாருவோம்ல சீப்பு வச்சு, அதுதான் ஐ கோம் மை ஹேர். ஸோ இப்போ இங்கே எங்கே இருக்குது கோம் பாருங்கள்? கரெக்ட். இதோ இவர் வந்து கோம் பண்ணிகிட்ருக்காரா? அப்போ இதுதான் கரெக்டு. ஐ கோம் மை ஹேர்னால் இந்த பிக்சருக்கு தான் நம்ம லைன் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னது? ஐ see மை டீச்சர். ஸோ இங்கே டீச்சர் பாருங்கள், இவர் பார்க்குறாரு பாருங்கள், இவர் டீச்சரை பார்க்குறாருல, ஸ்கூல் போகிறாரு. இந்த சின்ன பையன் வந்து இவர் டீச்சரை பார்க்குறாங்க, ரைட்? ஸோ இதுதான் கரெக்ட். அப்போ இதுக்கு மேட்ச் பண்ணலாமா? ஓகே, ஒரு கோடு போட்டுருவோம், இங்கேருந்து இங்கே கோடு போட்டுட்டோமா? நெக்ஸ்ட் என்னது? ஐ see மை டீச்சர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஐ ஈட் மை ஃபுட். ஃபுட்னா என்னது? சாப்பாடு, FOOD, ஃபுட். ஐ ஈட் மை ஃபுட். ஸோ இங்கே யார் சாப்பிட்டுட்டு இருக்கா பாருங்கள், யார் சாப்பிட்டுட்டு இருக்கா? ஈட் நம்ம பார்த்தோம்ல போன சாப்டரில், EAT, ஈட், வித் மை ஹேண்ட். ஸோ இதுதான் ஃபுட், சாப்பிட்றாங்கல்ல இவங்க, கரெக்ட்.
நெக்ஸ்ட் இவங்க வந்து ஐ இயர் த பெல் ரிங். இயர், நம்ம இயர் பார்த்தாலும் ஹெச்இஏஆர் இயர். இயர்னா கேட்குறது, இஏஆர் இயர்னா இயர் காது. காதில் நம்ம ஹெச்இஏஆர் இயர் கேட்போம்ல. பெல் சத்தம், பிஇஎல்எல் பெல். ரிங் பண்ணுது, ஆர்ஐஎன்ஜி ரிங். ஸோ பெல் ரிங் பண்ணுறது இங்கே யார் கேட்டுட்ருக்கா பாருங்கள். இங்கே வந்து 1 2 3 4 நிறைய பிக்சர் இருக்கா. அப்போ இதில் இதுதான் பெல் ரிங், கரெக்ட். இங்கே வந்து பெல் இருக்கா, அதனால் இது கரெக்ட். நெக்ஸ்ட் ஐ வாக் டு ஸ்கூல். இங்கே ஸ்கூலுக்கு யார் நடந்து போயிட்டுருக்கா பாருங்கள். இவங்க வந்து ஃபுட்பால் விளையாடுறாங்க. இவங்க வந்து ஸ்கூலுக்கு நடந்து போகிறாங்களா கீழே? இவங்க ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டுருக்காங்கல்ல. அப்போ ஐ வாக் டு ஸ்கூல். ஸ்கூல் ஸ்பெல்லிங் என்னது? SCHOOL. ஸ்கூல், SCHOOL ஸ்கூல். ஸோ இப்போ இது ஸ்கூலுக்கு போகிறாங்க இவங்க. இது மார்க் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட்டு ஐ ப்ளே ஃபுட்பால். ஃபுட், FOOT ஃபுட். போன சாப்டரில் நம்ம ஃபுட் பார்த்தோம்ல. ஃபுட், ஐ டேப் வித் மை ஃபுட் பார்த்தோம்ல. ஸோ ஃபுட்பால், ஃபுட்பால். ஸோ ஃபுட்பால் நம்ம விளையாடுறோம்ல, ஃபுட்பால். ஸோ இங்கே ஃபுட்பால் யார் விளையாடிட்டு இருக்கா? அது இப்போ தானே பார்த்தோம், இந்த பொண்ணு ஃபுட்பால் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இது மேட்ச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த பேஜில் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டோமா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். இது வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ். நீங்கள் வந்து எழுதி பழகணும், சரியா? இங்கே வந்து முதல்ல என்ன எழுதிருக்கு? சிங் த ஏபிசி சாங். ஏபிசி சாங் பாடிட்டு அப்புறம் இதை எழுதணும். சரி, எழுதுறது நீங்கள் எழுதுங்க பொறுமையாக. ஒன்றுன்னா இப்போ கேபிட்டல் ஜி, கேபிட்டல் ஸ்மால் ஜி, கேபிட்டல் ஹெச், ஸ்மால் ஹெச், அதெல்லாம் எழுதுங்க. இப்போ நான் இந்த பாட்டு பாடுறேன். நம்ம போன சாப்டரில் பாடணும்ல ஏபிசி பாட்டு, அந்த பாட்டை மறுபடியும் பாட சொல்கிறாங்க. ஸோ வாங்க பாடலாம். என் கூடயே நீங்களும் பாடுங்க, சரியா? ABCD EFG HIJK LMNOP LMNOPQRST UVW XYZ sugar on the bread. Next day morning come to me, we will learn the ABC. Happy we shall be when we know the ABC. ஓகே, இந்த பாட்டு நம்ம பாடிட்டோமா? இப்போ இங்கே நீங்கள் இந்த 4 லைன் நோட்டில் எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மேலே இருக்கிற லைன்லேருந்து 2வது 3வது லைன் வரலும் எழுதணும். கேபிட்டல் ஜி, ஸ்மால் ஜி இதுக்குள்ளே எழுதணும். ஆனால் அது கீழே போகிறதுனால அது கீழே போகணும். அந்த லைனுக்கு வெளியில் போகக்கூடாது, சரியா? அந்த மாதிரி GH இதில் இருக்கிறது நீங்கள் வந்து எழுதுங்க. இதில் வந்து 2 வாட்டி நீங்கள் எழுதலாம். இங்கே ஒரு இடம் இருக்குது, இங்கே கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அந்த மாதிரி H 2 வாட்டி, அந்த மாதிரி எல்லாம் 2 வாட்டி எழுதுங்க. இல்லை 3 வாட்டி இடம் பத்துதுன்னா எழுதலாம். இல்லை நீங்கள் அட்லீஸ்ட் 2 வாட்டியாவது எழுதுங்க. MNOP வரலும் எழுதணும், சரியா? அதுக்கப்புறம் ரஃப் நோட்டில் கூட நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம லெட்டர் சவுண்ட்ஸ் பார்க்க போனோம். ஸோ லெட்டரில் ஆரம்பிக்கிற நம்ம ABCD லெட்டர்ஸ்லாம் இருக்குல்ல. இப்போ ABCDE அந்த 5 வந்து நம்ம போன சாப்டரில் பார்த்தோம்ல. இப்போ Fலேருந்து இங்கே ஆரம்பிப்போம். F பாருங்கள், FGHIJ. இப்போ F லெட்டர் சவுண்ட் பார்க்கலாமா? Fல ஆரம்பிக்கிறது என்னது? நம்ம F ஃபார் ஃபிஷ் அப்படி படிப்போம்ல. இங்கே கூட F ஃபார் ஃபிஷ் இருக்குது பாருங்கள், ஃபிஷ். ஆனால் Fல ஃபிஷ்ஷும் இருக்குது. F அந்த சவுண்ட் பாருங்கள், F ஃபாக்ஸ், F ஃபுட், F ஃபிஷ். அந்த Fல ஆரம்பிக்கிறதுனால தானே அது ஃபிஷ்ஷு, ஃபாக்ஸு, ஃபுட். ஸோ இதான் F லெட்டர் சவுண்ட். F ஃபார் fox, FOX fox. food, FOOT food. கால் நம்ம அடிக்கால் இருக்குல்ல, ஷூ போடுவோம்ல, அந்த இடம் தான் ஃபுட். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், ஃபுட், ஃபாக்ஸ், ஃபுட், ஃபிஷ். ஸோ மீன் தான் ஃபிஷ், FISH ஃபிஷ். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் G லெட்டர் சவுண்ட். ஜியில் ஜி கோட், ஜி கம், ஜி கேட், அந்த மாதிரி இருக்குல்ல. ஜி கேர்ள். ஓகே, ஜி வந்து அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் நம்ம வந்து சொல்லும்போது. ஜி கேட், கேர்ள், கோட், ஜி ஃபார் கோட் படிப்போம்ல. ஸோ இங்கே வந்து பாருங்கள் எழுதிருக்கு, ஜி ஃபார் கோட், GOAT கோட். ஜி ஃபார் கேட். கேட் தரப்போல ஸ்கூலில் கேட் இருக்கும், வீட்டில் கூட கேட் இருக்கும்ல, கேட், GATE கேட். GIRL கேர்ள், BOY பாய் பார்ப்போம்ல, அந்த மாதிரி கேர்ள், GIRL கேர்ள்.
ஓகே, ஜி பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஹெச் பார்ப்போமா? ஹெச்சில் என்ன இருக்குது? ஹெச்சில் வந்து ஹெச் ஃபார் ஹவுஸ், HOUSE ஹவுஸ். ஹவுஸ்னால் என்னது? வீடு தானே. கோட்னா ஆடு, அந்த மாதிரி ஹவுஸ்னா வீடு. ஹெச் ஃபார் ஹவுஸ். நெக்ஸ்ட் ஹெச் ஃபார் ஹேண்ட். ஸோ நம்ம ஹேண்ட் இருக்குல்ல, கை, 2 கைகள், ஹேண்ட்ஸ். போன சாப்டர் பேர் என்னது? 2 லிட்டில் ஹேண்ட்ஸ் பார்த்தோம்ல, HAND ஹேண்ட். நெக்ஸ்ட் வந்து ஹட். ஹட் வந்து சின்ன வீடு, குடிசை வீடு. நம்ம இதில் கட்டுவாங்கள்ல, ஊர்லெலாம் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள், அதுதான் ஹட். HUT ஹட். ஹட் ஹவுஸ், இதுவும் வீடு தான். ஹெச் ஃபார் ஹட், ஹெச் ஃபார் ஹவுஸ், ரெண்டுமே வீடு தான். ஹட் இல்லைன்னா ஹவுஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஐ பார்ப்போமா? ஐயில் என்ன இருக்குது? ஐயில் அயன் இருக்குது. அயன் பண்ணுவோம்ல, நம்ம துணியை அயன் பண்ணுவாங்கல்ல, இப்படி அதுதான் அயன். IRON அயன். இரும்பு கூட அயன்னு சொல்லுவாங்க. IRON இதே ஸ்பெல்லிங் தான். IRON இரும்பு, அயன். இது வந்து இரும்பில் செஞ்ச பாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் அயன். அதுவும் அயன் தான். இது அயன் ப்ராசஸ்ஸு, அயனிங், அயன். IRON அயன். நெக்ஸ்ட் ஐஸ், ICE ஐஸ். ஐயில் ஆரம்பிக்குதா, இதெல்லாம் ஐஸ். அயன், ஐஸ். இங்க் பாட், இங்க் பாட். ஐயில் ஆரம்பிக்குதா, இங்க் பாட். INKPOT இங்க் பாட். இதில் இங்க் வைப்போம்ல, இங்க் பாட்டில். இது மை இங்க்கு. அப்புறம் ஜேனா என்னது? ஜாக்கெட். ஜாக்கெட் போடுவோம்ல, நம்ம குளிரில் வந்து ஜாக்கெட் போட்டுட்டு போவோம்ல, எங்கேயாவது போனோம்னா, இல்லை நைட்டு குளிராக இருக்குன்னா ஜாக்கெட் போட்டுட்டு போனோம்ல வெளியில், அதுதான் ஜாக்கெட். JACKET, JACKET ஜாக்கெட். ஜாக்கெட். நெக்ஸ்ட் ஜாக் ஃப்ரூட். இது ஜேல ஆரம்பிக்குதா, ஜாக் ஃப்ரூட். அந்த சவுண்டுலேயே தெரியுதா, ஜாக் ஃப்ரூட். JAC ஜாக், FRUIT ஃப்ரூட், ஜாக் ஃப்ரூட். நெக்ஸ்ட் என்னது? ஜக்கும் ஜேல ஆரம்பிக்குதா, JUG ஜக். ஓகே, ஸோ ஜாக் ஃப்ரூட், ஜாக்கெட். இதெல்லாம் ஜே வேர்ட். ஸோ நம்ம FGHIJ வேர்ட்ஸ் பார்த்தோமா? ஓகே, இப்போ இங்கே வந்து இப்போ இதில் எது வந்து ஜியில் ஆரம்பிக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அதை வந்து நம்ம சர்க்கிள் பண்ணணும். இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், நான் உங்களுக்காக படிக்கிறேன். Say aloud each letter, then encircle the picture which begins with the same letter sound. ஸோ இப்போ வந்து நீங்கள் லவுடாக சொல்லணும். ஜி சொல்லுங்கள், ஜி. கரெக்ட், ஜி. அப்போ இது வந்து என்னது? ஹவுஸ். ஜி ஃபார் ஹவுஸா? இல்லை, H ஃபார் ஹவுஸ் தானே பார்த்தோம். இப்போது ஜி ஃபார் ஹவுஸ் கிடையாது, அப்போ இது கிடையாது. ஜி ஃபார் கேர்ள், GARL கேர்ள். ஆமாம்ல, ஜி ஃபார் கேர்ள். அப்போ இதுதான் நம்ம சர்க்கிள் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஜி ஃபார் அயன்னா, இல்லை ஐ ஃபார் அயன் பார்த்தோம்ல, இப்போ தான் அயன். அப்போ அதுவும் சர்க்கிள் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஜி தான் பண்ணோம். இது ஜி ஃபார் கேர்ள், ஒன்று தான் நம்ம இங்கே பண்ணுறோம். கரெக்டா? நெக்ஸ்ட் எஃப் ஃபார் ஃப்ளவர், FLOWER ஃப்ளவர். ஸோ ஃப்ளவர் வந்து எஃப் தானே ஃபர்ஸ்ட் ஒன்று. அப்போ இதை சர்க்கிள் பண்ணிடலாமா? எஃப் ஃபார் ஹார்ஸா? சொல்லுங்கள். H ஃபார் ஹார்ஸ். கரெக்ட், H ஃபார் ஹார்ஸ். ஸோ இது வந்து சர்க்கிள் பண்ணக்கூடாது. ஏன்னா ஹார்ஸ் H, இங்கே வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க? எஃப் தான் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இது பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டார். F ஃபார் ஸ்டாரா? இல்லை, S ஸ்டார். அப்போ இது கூட எஃப் கிடையாது. இங்கே நம்ம எஃப் மட்டும்தான் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஜேக்கு போகலாம். ஜேயில் என்ன இருக்குது? இது வந்து என்னது? இது வந்து பலாப்பழம். நம்ம என்ன சொல்லுவோம்? ஜாக் ஃப்ரூட். ஜாக் ஃப்ரூட். ஸோ ஜாக் ஃப்ரூட் இது ஜேல தானே ஆரம்பிக்குது. அப்போ இது சர்க்கிள் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் வந்து இது தேனீ. பாருங்கள், தேனீ. இது வந்து பி. இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம்? BEE பி. ஸோ BEE பி. அப்போ பியில் தானே ஆரம்பிக்குது. அப்போ இது பண்ணக்கூடாது. அப்புறம் இது ஹேண்ட், HAND ஹேண்ட். ஹேண்டு நம்ம பார்த்தோம்ல, இப்போ தான் ஹேண்ட், HAND ஹேண்ட். அப்போ அது ஹெச்சில் ஆரம்பிக்குது. ஆனால் இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஜேயில் இருக்கிறது தான் பண்ண சொல்லியிருக்காங்க, ஜே. அப்போ இது பண்ணக்கூடாது, இதுவும் பண்ணக்கூடாது. இதுதான் ஜாக் ஃப்ரூட் தான் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் வந்து ஹெச்சில் ஆரம்பிக்கிற வேர்டு பண்ணோம். ஹெச்லன்னா H ஃபார் கேட்டா? இல்லை, நம்ம படிப்போல் C ஃபார் கேட். அப்போ இதுவும் பண்ணக்கூடாது. H ஃபார் கைட்டா? இல்லை, K ஃபார் கைட். கரெக்டாக? கே கைட், C கேட். ஆனால் H ஃபார் ஹட். இது வந்து ஹட். அப்போ இது தானே ஹெச்சில் இருக்குது. அப்போ இதை சர்க்கிள் பண்ணோம், H ஹட். அப்போ இந்த பேஜ்லேயே எல்லாத்தையும் சர்க்கிள் பண்ணிட்டோமா?
ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு பாட்டு வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாட சொல்கிறாங்க. லெட் அஸ் சிங். லெட் அஸ் SING சிங். சிங்னா என்னது? பாடணும். ஸோ இப்போ நீங்கள் இது பாடி ஆகணும். அதனால நீங்கள் என் கூட பாடுறீங்களா? நான் ஒரு வாட்டி பாடுவேன், நீங்கள் அது பின்னாடியே என் கூட பாடுங்க. சரியா? Hop a little, jump a little, 1, 2, 3. பாடுங்க. Hop a little, jump a little, 1, 2, 3. Stamp a little, skip a little, tap one knee. Stamp a little, skip a little, tap one knee. Dance a little, twist a little, shake your hand. பாடுங்க. Dance a little, twist a little, shake your hand. Yawn a little, sleep a little in your bed. Yawn a little, sleep a little in your bed. ஸோ பாடணுமா? இது எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல? பாட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல? நான் ஒரு மறுபடியும் பாடட்டா? Hop a little, jump a little, 1, 2, 3. Stamp a little, skip a little, tap one knee. Dance a little, twist a little, shake your hand. Yawn a little, sleep a little in your bed. ஓகே, ஸோ இப்போ நான் இதில் வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் மீனிங் நான் சொல்லட்டா? இப்போ நம்ம இதில் நம்ம மீனிங்கும் புரிஞ்சுக்கலாம், ஸ்பெல்லிங்கும் புரிஞ்சுக்கலாம். சரியா? பாருங்கள். ஹாப்னா என்னது? நம்ம நொண்டில் காலில் குதிப்போம்ல, ஒரு காலில் குதிப்போம்ல, அதுதான் ஹாப். ஹாப் அ லிட்டில். ஹாப் பண்ணுறதுன்னா சின்ன இந்த தவளை ஜம்ப் பண்ணல, கொஞ்சம் சின்னதாக இப்படி கொஞ்சமாக தவளை மாதிரி ஜம்ப் பண்ணுறதோ, இல்லை ஒரு காலில் ஜம்ப் பண்ணுறது. நம்ம இந்த விளையாடுவோம்ல, ஹாப் ஸ்காட்ச் விளையாட்டு, இதில் அந்த மாதிரி 1, 2, 3, 4 எழுதிருக்கு பாருங்கள். இதில் நம்ம 1ல் ஜம்ப் பண்ணோம், அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 4, 5, 6, 7 அப்படி பண்ணுவோம்ல. ஸோ இதுதான் வந்து ஹாப். HOP ஹாப். லிட்டில்னா கொஞ்சம் ஹாப் பண்ணு, கொஞ்சம் ஜம்ப் பண்ணு. LITTLE லிட்டில். ஜம்ப் அ லிட்டில். ஹாப் கொஞ்சம் பண்ணு, ஜம்ப் கொஞ்சம் பண்ணு. ஸோ கொஞ்சம் பெருசாக ஜம்ப் பண்ணால் அது ஜம்ப் அ லிட்டில். அப்புறம் 1 ONE 1, 2 நம்பர் ஸ்பெல்லிங்ஸ் உங்களுக்கு தெரியணும்ல. பாருங்கள். ONE 1, TWO 2, THREE 3, 1, 2, 3. ஓகே, நெக்ஸ்ட் என்னது? ஸ்டாம்ப் அ லிட்டில். நம்ம வந்து காலால் மிதிப்போம்ல, அதான் ஸ்டாம்ப். STAMP ஸ்டாம்ப். ஸ்டாம்ப் அ லிட்டில். LITTLE லிட்டில். ஸ்கிப் அ லிட்டில். இந்த மாதிரி கயிறு வச்சு நம்ம இந்த பொண்ணு பாருங்கள், இந்த கயிறு வச்சு ஸ்கிப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதான் ஸ்கிப் அ லிட்டில். டேப் ஒன் நீ. நீயை வந்து முட்டி இருக்குல்ல, நம்ம போன சாப்டரில் பார்த்தோம். KNEE நீ. ஹெட், ஷோல்டர்ஸ், நீஸ் அண்ட் டோஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, நம்ம முட்டி நீ. ஸோ நீ, KNE நீ. டேப் பண்ண சொல்கிறாங்க நீல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே இந்த அக்கா வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. ட்விஸ்ட் பண்ணி இப்படி டான்ஸ் பண்ணுறாங்களா, அதான் இங்கே எழுதியிருக்கு பாருங்கள். டான்ஸ் அ லிட்டில். DANCE டான்ஸ். ட்விஸ்ட். நம்ம இப்படி வந்து திரும்புவோம்ல, ட்விஸ்ட் பண்ணுவோம்ல, நம்ம பாடியை இப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்போம்ல, அதான் ட்விஸ்ட். TWIST ட்விஸ்ட். அ லிட்டில். ஷேக் யோர் ஹேண்ட். ஸோ கையை வந்து ஷேக் பண்ணோம். இப்படி நம்ம டான்ஸ் பண்ணும்போது ஆடுவோம்ல, இப்படி ஷேக் பண்ணி ஆடுவோம்ல, அதான் ஷேக். SHAKE ஷேக். நெக்ஸ்ட் யான் அ லிட்டில். நம்ம கொட்டாய் விடுவோம்ல, இப்படி தூக்கம் வருதுன்னா அதான் யான். YAWN யான். YAWN யான். கொஞ்சம் யான் பண்ணு. அப்புறம் ஸ்லீப், தூங்கிடு. ஸ்லீப் அ லிட்டில். ஸ்லீப், SLEEP ஸ்லீப். அ லிட்டில், LITTLE லிட்டில். IN YOUR பெட், BED பெட். ஓகே, ஸோ நம்ம இப்போ நிறைய ஸ்பெல்லிங்லாம் பார்த்தோமா? என்னென்ன ஸ்பெல்லிங் பார்த்தோம் பாருங்கள். இங்கே எழுதிருக்கு பாருங்கள். ஒன்று வந்து ஹாப் பண்ணுறது, குதிக்கிறது. ஜம்ப், அதுவும் குதிக்கிறது தான். ஸோ HOP ஹாப். JUMP ஜம்ப். STAMP ஸ்டாம்ப். ஸ்டாம்ப்னா மிதிக்கிறது. காலால் நம்ம வந்து தரையில் டேப் பண்ணோம்ல, அது டேப் தான் ஸ்டாம்ப்பு. அதான் இங்கேயும் இருக்குது பாருங்கள். டேப், TAP டேப். ஸ்கிப். நம்ம அந்த கயிறை வச்சு நம்ம இப்படி குதிப்போம்ல, அதான் ஸ்கிப்பிங் பண்ணுவோம்ல, அதான் ஸ்கிப். SKIP ஸ்கிப். SKIP ஸ்கிப். அப்புறம் டான்ஸ் பண்ணுவோம். DANCE டான்ஸ். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் எல்லாம் பாட்டு போடும்போதெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்கல்ல, அதான் டான்ஸ். DANCE டான்ஸ். ட்விஸ்ட் பண்ணுறோன்னா நம்ம இப்படி திரும்புறது, ட்விஸ்ட் பண்ணுறது. நம்ம வந்து இப்படி இதை ட்விஸ்ட் பண்ணுற பாருங்கள், இப்படி ட்விஸ்ட் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுறோம். ஸோ ட்விஸ்ட். ஷேக், SHAKE ஷேக். ஷேக் யுவர் ஹேண்ட் பார்த்தோம்ல. அப்புறம் யான் பார்த்தோம்ல, யான். YAWN யான். கொட்டாய் விடுறது.
ஸ்லீப், SLEEP ஸ்லீப், தூங்குறது. ரைட், இந்த வேர்ட்ஸ்லாம் இப்போ நீங்கள் ஸ்பெல்லிங் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? உங்களுக்கு ஏற்கனவே ஞாபகம் இருக்குன்னா வெரி குட், இல்லைன்னா இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? இங்கே வந்து பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சர் இருக்குது. இந்த பிக்சரில் வந்து நிறைய குழந்தைங்க பாருங்கள் விளையாடிட்டு இருக்காங்க. என்னென்ன பண்ணுறாங்க இந்த பிக்சரை நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா இந்த பிக்சர் வந்து 2 பேஜ் பிக்சரு. இந்த பேஜ் இந்த பேஜ் ரெண்டையும் பார்த்துட்டா நீங்கள் இந்த 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் ஈஸியாக சொல்ல முடியும். அதனால் நீங்கள் வந்து இந்த பிக்சரை கவனிங்க. பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு கவனிங்க. அப்போ தான் உங்களால் கரெக்டாக சொல்ல முடியும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பகத்சிங் ஃபோட்டோ இருக்குது, இது வரைஞ்சிருக்காங்க செவுரில். இங்கே 2 குழந்தைங்க உட்காந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, விளையாடிட்டுருக்காங்க, உட்காந்து விளையாடுறாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த ஊஞ்சல் ஆடுறாங்க பாருங்கள். ஊஞ்சல்னால் என்னது நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில்? ஊஞ்சல்னா ஸ்விங். ஸோ ஊஞ்சல் விளையாடுறது என்ன சொல்லுவோம்? ஸ்விங்கிங். ஸோ ஸ்விங்கில் ஸ்விங்கிங், ஊஞ்சலில் ஊஞ்சல் ஆடிட்டுருக்காங்க. இங்கே 2 குழந்தைங்க பார்த்துட்ருக்காங்க ஊஞ்சல் ஆடுறது. அப்புறம் இங்கே பாருங்கள், இவர் வந்து ஸ்லிங் ஷாட். ஸ்லிங் வந்து இப்படி அடிப்பாங்கல்ல, அது மாங்காய் அடிப்பாங்கல்ல, அந்த இது மாதிரி வரும்ல ஒன்று, அது பேர் ஏதோ சொல்லுவாங்க, அது என்னது அது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ அதில் வந்து ஸ்லிங் ஷாட், ஸ்லிங்கில் வந்து ஸ்லிங் ஷாட் அடிக்கிறாங்க. அப்போ அது கல் வந்து கரெக்டாக அங்கே போய் அடிக்கும், மாங்காய் விழுந்துடும் கீழே. இங்கே பாருங்கள் டீச்சர்ஸ் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே கரெக்டாக. அப்புறம் இந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து இங்கே பேப்பரில் போட் செஞ்சு தண்ணி பாண்டில் வந்து இந்த தண்ணி பாண்டு இருக்குல்ல, POND பாண்ட், அதில் வந்து பேப்பர் போட்டு பாருங்கள் இவங்க விடுறாங்க. பேப்பர் போட் விட்டு விளையாடுறாங்க. பேப்பர் போட் முழுங்காமல் அப்படியே மேலேயே மிதங்குது பாருங்கள் கரெக்டாக. அப்புறம் நெக்ஸ்ட்டு பேஜில் இப்படியே கண்டினியூ ஆகுது இது. இங்கே என்ன இருக்குது, இங்கே பாருங்கள் இவங்க ஸ்கிப்பிங் விளையாடுறாங்க. இவங்க பாருங்கள் 2 பேரும் ஒரே கயிறில் விளையாடுறாங்க. இங்கே பாருங்கள் இவங்க 2 பேரும் ஒரே கயிறில் 2 பேரும் ஒரே நேரத்தில் ஜம்ப் பண்ணி விளையாடுறாங்க. இவங்க இங்கே தனியாக இவங்க மட்டும் விளையாடுறாங்க ஸ்கிப்பிங் கரெக்டாக. அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே காந்திஜி ஃபோட்டோ இருக்குது. இங்கே இவங்க வந்து இந்த ஹாப் ஸ்காட்ச் கேம் விளையாடுறாங்க. அந்த நம்ம வந்து 1 2 3 4 5 6 7 8ன்னு சொல்லி ஒரு காலில் ஜம்ப் பண்ணோம்ல, ஸோ அதுதான் இந்த ஹாப் ஸ்காட்ச் கேம். இந்த கேம் பேர் என்ன தெரியுமா? ஹாப் ஸ்காட்ச். ஹாப் பண்ணுவாங்கல்ல, ஒரு காலில் குதிப்பாங்கல்ல, ஹாப், HOP ஹாப். அதனால் இந்த கேம் பேர் வந்து ஹாப் ஸ்காட்ச், HOP ஹாப், SCOTCH ஸ்காட்ச். அப்புறம் இங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இங்கே சில குழந்தைங்க கேட்லேருந்து வெளியில் பார்த்துட்டு இருக்காங்க. வெளியில் என்ன நடக்குது, யார் வராங்க, யார் போகிறாங்க அப்படின்னு கேட்டில் வழியாக, பார்க்கோட கேட்டில், இது பார்க் தானே, இது ஸ்கூலோட பார்க்கா இல்லை ப்ளே கிரவுண்டா என்னென்னா, இல்லை விளையாடுறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த 2 குழந்தைங்க படிக்கிறாங்க. இவங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கும் போல் பாருங்கள். இவங்க வந்து இங்கே உட்காந்து புக்ஸ் படிக்கிறாங்களா? ஓ, படிக்கிறாங்க, வெரி குட். நீங்களும் படிக்கணும் இந்த மாதிரி, சரியா? விளையாடணும் இதே மாதிரி, படிக்கணும் இதே மாதிரி. இங்கே பாருங்கள் 7 கல் விளையாட்டு விளையாடுறாங்க. இந்த 7 கல் இங்கே வந்து ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல் வச்சுட்டு அப்புறம் பாலால் அதை அடிப்பாங்க, அப்புறம் ஓடுவாங்க, அப்புறம் ஒருத்தர் மேலே பால் அடிப்பாங்க. இந்த விளையாட்டு இருக்குல்ல, 7 கல் விளையாட்டு. 7 ஸ்டோன், 7 SEVEN 7 ஸ்டோன், STONE ஸ்டோன். அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க விளையாடி டயர்ட் ஆகிட்டாங்க, இவங்களுக்கு பசிச்சிடுச்சு போல், அதனால இவங்க உட்காந்து இங்கே சாப்பிட்றாங்க. எனக்கும் சாப்பிடணும் போல் இருக்குல்ல, உங்களுக்கும் இருக்கா? ஓகே ஓகே, நம்ம அது சாப்பிடுவோம். சாப்பிட்றது எப்போவுமே ஹெல்தி சாப்பாடு சாப்பிட்ணும், சரியா? எதெல்லாம் காய்கறி, ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்ணும். வீட்டில் செய்கிற சாப்பாடு அதெல்லாம் சாப்பிட்ணும், சரியா? ஜங்க் ஃபுட்டு, பெப்சி, கோக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து, கூல்ட்ரிங்க்ஸு அதெல்லாம் குடிக்கக்கூடாது. ரொம்ப எப்போயாவது ஒரு வாட்டி குடிக்கலாம், ஆனால் டெய்லி குடிக்கக்கூடாது, சரியா? பர்கர், பீஸா, சிப்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் குறைச்சி சாப்பிட்ணும். எப்போயாவது ஒரு வாட்டி தான் சாப்பிட்ணும், இல்லை சாப்பிடாமலே இருந்தால் கூட நல்லது தான். How many children are there in the picture? இதில் முதல் கேள்வி கேட்குறாங்க, எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க? இப்போ நம்ம ஒவ்வொரு குழந்தையும் எண்ணி ஆகணுமே, அப்போ தானே ஆன்சர் சொல்ல முடியும். How many children? ஓகே, ஸோ ஒவ்வொரு குழந்தையும் நம்ம எண்ணணும். இப்போ வாங்க எண்ணலாமா? ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே வந்து 1 2 பேர் சாப்பிட்றாங்க, 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இந்த இதுலேயே 18 இருக்காங்க. இப்போ இந்த பிக்சர் சேர்த்து தான் சொல்லணும். இது 18 19 20 21 22 23 24 25 26
அப்புறம் இங்கே 2 பேர் இருக்காங்க. 27, 28, 28 குழந்தைங்க இருக்காங்க. 28 குழந்தைங்க. அப்பா எவ்வளோ பெரிய கிரவுண்டில் எல்லா 28 பசங்க குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது? இது இங்கே நான் உங்களுக்காக ஆன்சர் எழுதியிருக்கேன் பாருங்கள். இதான் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர். தெர் ஆர் இப்படி ஆன்சர் எழுதணும். நீங்கள் இப்போ எழுத வேணாம், நீங்கள் இப்போ சொல்ல தெரிஞ்சால் கூட போதும், வாயால் சொல்லணும். ஹவு மெனி சில்ட்ரன் ஆர் தேர் இன் த பிக்சர்? அப்போ நீங்கள் வாயால் சொல்லலாம். தெர் ஆர் 28 சில்ட்ரன் இன் த பிக்சர். ஆனால் உங்களுக்கு எழுதணும்னு தோணுச்சுன்னா எப்படி எழுதுறது? அதனால தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் தேர், THERE, தேர் ஆர். இது வந்து ஹவு மெனி ஆர் தேர், அந்த கொஷின்லேயே தேர் இருக்கும். ஆர் 28, 28 நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். 28 சில்ட்ரன் இன் த பிக்சர். இந்த பிக்சர் ஸ்பெல்லிங் வந்து சில்ட்ரன் ஸ்பெல்லிங்கும் பிக்சர் ஸ்பெல்லிங்கும் கொஷின்லேயே இருக்குல்ல. சில்ட்ரன், CHILDREN, சில்ட்ரன். பிக்சர், PICTURE, பிக்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் என்னது? வாட் கேம்ஸ் ஆர் தே பிளேயிங்? இதில் என்னென்ன கேம்ஸ் சொல்லிடுறாங்க? இதில் நிறைய கேம்ஸ் சொல்லிடுறாங்களா? அப்போ பெரிய ஆன்சர் எழுதணும் நம்ம. இப்போ நீங்கள் வாயில் சொல்ல பழகிக்கோங்க. வாட் கேம்ஸ் ஆர் தே பிளேயிங்? அப்போ இங்கிலீஷில் சொல்லணும். வாட் கேம்ஸ் தே ஆர் பிளேயிங்? தே ஆர் பிளேயிங் ஹைட் அண்ட் சீக், ஹாப் ஸ்காட்ச், இது ஸ்விங்கிங், இந்த ஸ்விங், அப்புறம் 7 ஸ்டோன். இப்போல்லாம் பார்த்தோம்ல அந்த டயக்ராம் ஃபோட்டோ பிக்சரில் பார்த்தோம்ல என்னென்னலாம் விளையாட்டு விளையாடுறாங்க. ஸ்கிப்பிங் த ரோப். ஓகே, இது பாருங்கள், இவங்க வந்து அப்படியே ஹைட் அண்ட் சீக் மாதிரி இவங்க விளையாடுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆன்சரில் எழுதலாம். எப்படி எழுதுறது? நான் இங்கே பாருங்கள், நான் எழுதியிருக்கேன் உங்களுக்காக. நான் அப்படியே படிக்கிறேன். நீங்கள் இது நான் படிக்கிறேன், நீங்கள் வந்து வாயால் ஓரலி சொன்னால் கூட போதும், சரியா? தே ஆர் பிளேயிங் டிஃப்ரெண்ட் கேம்ஸ் லைக், அவங்க விதவிதமான கேம்ஸ் சொல்லிடுறாங்களா, அதை டிஃப்ரெண்ட் கேம்ஸ் லைக் ஹைட் அண்ட் சீக், ஒளிஞ்சி மறைஞ்சி விளையாடுவோம்ல. 1 2 3 4 எண்ணுவோம், அப்புறம் ஒளிஞ்சிப்பாங்க, அப்புறம் போய் தேடுவோம் எங்கே போயிட்டாங்க. அதான் ஹைட் அண்ட் சீக். HIDE, ஹைட், அண்ட் SEEK, சீக். ஹைடுனா மறைஞ்சிக்கிறது, சீக்னா தேடுறது. அப்போ மறைஞ்சப்புறம் தேடுறது. ஸ்விங்கிங் ஆன் அ ஸ்விங், இதுதான் வந்து ஊஞ்சல் ஆடுறது. ஊஞ்சல் ஆடுறது நம்ம சொல்லுவோம்ல, என்னப்பா பண்ணுறீங்க, ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கீங்களா, ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கோம்னு சொல்லணும். அதான் இது ஸ்விங்கிங் ஆன் அ ஸ்விங், SWINGING, ஸ்விங்கிங் ஆன் அ ஸ்விங், SWING, ஸ்விங். ஸ்விங்னா ஊஞ்சல், ஸ்விங்கில் நம்ம ஊஞ்சல் ஆடுறது தான் ஸ்விங்கிங். நெக்ஸ்ட் வந்து 7 ஸ்டோன்ஸ், 7 கல் விளையாடினாங்களே, 7 ஸ்டோன்ஸ், SEVEN 7, STONES, ஸ்டோன்ஸ். அப்புறம் இந்த ஹாப் ஸ்காட்சு விளையாடினாங்கல்ல, அந்த ஒரு காலில் குதிச்சு அந்த நம்பர் எழுதியிருக்குல்ல, பாக்ஸ் வட்டம் அதில் போட்டு பாக்ஸ் மாதிரி போட்டு, அதுதான் ஹாப் ஸ்காட்ச். அப்புறம் பேப்பர் போட் விட்டாங்கல்ல பாண்டில், தண்ணி பாண்டில், அதுவும் எழுதியிருக்கு பாருங்கள் இங்கே. ஃப்ளோட்டிங் பேப்பர் போட்ஸ் இன் த பாண்ட், அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங் ரோப் ஸ்கிப்பிங் பண்ணாங்கல்ல, கயிறு வச்சு இப்படி ஸ்கிப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, ரோப். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்னது? அண்ட் ஸ்க்ரீன் ஷாட். அண்ட் கடைசியாக இருக்கும்போது அண்ட் போட்டுட்டு சொல்லணும். முதல்ல கம்மா போட்டுட்டு கடைசியில் அண்ட் போட்டுட்டு என்ன இருக்கோ லாஸ்ட் விளையாட்டு என்னது? ஸ்லிங் ஷாட். அவர் ஸ்லிங் ஷாட்டில் வந்து மாங்கால் கல்லால் அடிச்சிட்டு இருந்தார்ல. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ தேர்ட் கொஸ்டின் என்னது? செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோமா? விச் இஸ் யுவர் ஃபேவரேட் கேம்? உங்கள் ஃபேவரேட் கேம். யோர், YOUR, யோர் ஃபேவரேட், FAVOURITE, ஃபேவரேட் கேம். இப்போ இதில் யோர்னா உங்களது கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஆன்சர் சொல்லும்போது மை ஃபேவரேட் கேம் சொல்லணும்ல. அப்போ MY போட்டுட்டு ஃபேவரேட் ஸ்பெல்லிங் கொஷின்லேயே இருக்குது பாருங்கள், கேம் ஸ்பெல்லிங்கும் கொஷின்லேயே இருக்குது. ஸோ மை ஃபேவரேட் கேம் இஸ் டேஷ். ஏதாவது ஒன்று உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது நீங்கள் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு இந்த விளையாட்டில் ஏதாவது விளையாட்டு பிடிக்குன்னா இந்த 7 ஸ்டோன்ஸு, ஹாப் ஸ்காட்சு, ஸ்விங்கிங் இந்த ஸ்விங், எதுவெல்லாம் சொல்லலாம். இல்லை வேறு ஏதாவது கேம் பிடிக்குன்னா அது கூட நீங்கள் சொல்லலாம். எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும், டென்னிஸ் பிடிக்கும், இல்லை கபடி பிடிக்கும்னா நீங்கள் அது கூட சொல்லலாம். மை ஃபேவரேட் கேம் இஸ் கபடி, அந்த மாதிரி சொல்லலாம். கபடி விளையாடுவோம்ல, கபடி. ஸோ இங்கே எப்படி எழுதணும்? நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். மை ஃபேவரேட் கேம் இஸ் இதில் நீங்கள் எழுதணும். இந்த டேஷில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்கள் கேம் எது ஃபேவரேட்டோ அது நீங்கள் தானே எழுதணும். ஓகே, இப்போ இங்கே வந்து சில குழந்தைங்க விளையாடுறாங்க. இப்போ இந்த 4வது கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க பாருங்கள். சம் சில்ட்ரன் இந்த பிக்சர் ஆர் நாட் பிளேயிங். சில குழந்தைங்க விளையாடல, சில குழந்தைங்க விளையாடுறாங்க, சில குழந்தைங்க விளையாடல. அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, படிச்சுட்டு இருந்தாங்க. நாட் பிளேயிங் கேம்ஸ். வாட் ஆர் தே டூயிங்? அப்போ விளையாடாத குழந்தைங்க
அந்த ஹாப்ஸ்காட்சு, ஊஞ்சல் இதெல்லாம் விளையாடாத குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. வாட் ஆர் தே டூயிங்? அப்போ நம்ம என்ன சொல்லணும்? சில்ட்ரன் who are not playing, some children they are actually reading books. அது இதெல்லாம் சொல்லணும். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்காக எழுதியிருக்கேன். The children who are not playing games are ஒருத்தங்க ரீடிங் புக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா, புக்கு படிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு நாளைக்கு எக்ஸாமில் ரீடிங் புக்ஸ். அதுக்கப்புறம் பிளேயிங் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இங்கே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கூட ப்ளே பண்ணுறாங்க பாருங்கள். இவங்க வந்து இங்கே பாருங்கள், இவங்க வந்து இந்த மாதிரி பிபி ஊதுறாங்கல்ல. ஸோ இது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தானே. இது மியூசிக் எதுலேருந்துலாம் வருதோ அதெல்லாம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. நம்ம ட்ரம்ஸு எல்லாமே. ஓகே, பிளேயிங் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்புறம் ஈட்டிங். சில 2 குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்களே, EATING ஈட்டிங். அண்ட் சில குழந்தைங்க வெளியில் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, லுக்கிங் வேர் லுக்கிங் அவுட் ஃப்ரம் த பார்க்ஸ் கேட். லுக்கிங் அவுட் ஃப்ரம் த பார்க்ஸ் கேட். பார்க்கோட கேட்லேருந்து வெளியில் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அதான் லுக்கிங் அவுட் ஃப்ரம் த பார்க்ஸ் கேட். அப்போ இது எல்லாத்துக்கும் ஆன்சர் நம்ம இந்த பிக்சர் பார்த்துட்டே சொல்லிட்டோமா? இந்த பிக்சர் பார்க்கணும், அதுக்கப்புறம் ஆன்சர் சொல்லணும். அவ்வளோதான், இந்த பாட்டு முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் வந்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. மேட்ச் த ஆக்ஷன்ஸ் வித் த பிக்சர். ஓகே, மேட்ச் த ஆக்ஷன்ஸ் வித் த பிக்சர். ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்குது? தே ஆர் டான்ஸிங். தேனா என்னது? ஒருத்தங்கன்னா ஹீ இஸ் டான்ஸிங், ஷீ இஸ் டான்ஸிங் சொல்லலாம். 2-3 பேர் விளையாடுறாங்கன்னா தே ஆர் டான்ஸிங்னு சொல்லுவோம்ல. ஸோ இங்கே 2-3 பேர் யார் டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா? THEY தே ஆர் டான்ஸிங். DANCING டான்ஸிங். யார் ஆடிட்டு இருக்கா பாருங்கள். ஓ, இவங்க ஆடுறாங்க பாருங்கள். இவங்க ஏதோ பரதநாட்டியம், கத்தக் அந்த மாதிரி ஏதோ ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதோ இந்த 2 பேர் ஆடிட்டு இருக்காங்களா? அப்போ இதோட தான் மேட்ச் பண்ணோம். தே ஆர் டான்ஸிங்னா இவங்க தான் டான்ஸிங்கு. ஷீ இஸ் ஜம்பிங். இங்கே ஒரு பொண்ணு ஜம்ப். ஹீனா பையனுக்கு சொல்லல, ஹீ இஸ் ஜம்பிங். இங்கே ஷீ போட்டிருக்க, SHE ஷீ இஸ் ஜம்பிங். அப்போ யார் இங்கே ஜம்ப் பண்ணுறாங்க? எந்த பொண்ணு பாருங்கள். ஓ, இந்த பொண்ணு ஜம்ப் பண்ணுறாங்க பாருங்கள். இவங்க ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்போ நம்ம இதுக்கு மேட்ச் பண்ணிவிடுவோமா? ஷீ இஸ் ஜம்பிங்னா இங்கே வந்துடும். அப்புறம் இங்கே இவர் என்ன பண்ணுறாரு? இவர் பாருங்கள், கொட்டாய் விட்டுட்ருக்காரு. இவர் தூக்கம் வருது போகிற. நைட் சரியாக தூங்கலை இவர். ஸோ இல்லை, நைட் ஆகிருக்கும், தூக்கம் வந்திருக்கும். ஹீ இஸ் யானிங். இவர் பையன் தானே இவன் பாருங்கள். இந்த பையன் கொட்டாய் விட்டுட்ருக்கான்ல. ஸோ இந்த பையன் வந்து ஹீ இஸ் யானிங். ஹீ இஸ் யானிங். யான் இப்படி நம்ம தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி பண்ணுவோம்ல, அதான் யானிங். WAYNING யானிங். யானிங். ஸோ இப்போ இதுக்கு யானிங்கில் இது மேட்ச் பண்ணிவிடுவோமா? யானிங் மேட்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னது? ஷீ இஸ் ஹாப்பிங். ஹாப்பிங் என்னது? ஹாப்ஸ்காட்ச் விளையாட்டுல ஹாப்பிங், ஒரு காலில் குதிக்கிறது. ஸோ இங்கே வந்து யார் ஹாப்ஸ்காட்ச் விளையாடிட்டு இருக்கா? இப்போ 2 தான் இருக்குது. இவர் ஒரு பொண்ணு வந்து தாத்தாவோட நடந்து போயிட்டுருக்காங்க. இங்கே வந்து கீழே இது ஹாப்பிங். அப்போ இதுக்கு மேட்ச் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் வந்து தே ஆர் வாக்கிங். நடந்து போகிறாங்க. யார் நடந்து போகிறா? இது இங்கே பாருங்கள், இந்த தாத்தாவும் இந்த சின்ன பொண்ணு நடந்து போகிறாங்கல்ல, தே ஆர் வாக்கிங். வாக்கிங்னா நடக்கிறது, கரெக்டாக? ஓகே, அப்போ இது மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி தான் மேட்ச் பண்ணுறது. இங்கே என்ன இருக்குது? சீமா இஸ் ரன்னிங். சீமா ஒரு பொண்ணு பேராக இருக்குது. அப்போ எந்த பொண்ணு இங்கே ரன்னிங் பண்ணுறாங்க பாருங்கள். இவர் வந்து யோகா மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்காரு, ஸ்ட்ரெச்சிங்கு. இவர் வந்து இந்த பொண்ணு தானே ஒரு ரன்னிங் பண்ணுறாங்க பாருங்கள். இவங்க வந்து ஸ்கிப்பிங் பண்ணுறாங்க. இது வந்து டாக் தூங்கிட்டு இருக்கு. இவர் வந்து பெண்ட் பண்ணுறாரு இப்படி, கரெக்டாக? அப்போ யார் வந்து இங்கே ரன்னிங் பண்ணுறா? இவங்க தான் ரன்னிங் பண்ணுறாங்க. அப்போ இவங்க பேர் தான் சீமா. கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? அவங்க பேர் கண்டுபிடிச்சிட்டோம். இவங்க தான் சீமா. குமார், KUMAR குமார். குமார் என்ன பண்ணுறாரு? ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறாரு. ஸ்ட்ரெச்சிங். ஸோ இங்கே யார் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறா? இந்த ஸ்ட்ரெச்சிங்னா நம்ம இந்த மாதிரி பண்ணுறது தான் இதான் ஸ்ட்ரெச்சிங். நம்ம உடம்பு வந்து ஸ்ட்ரெச் பண்ணுவோம்ல, இப்படி 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 பண்ணுறது தான் ஸ்ட்ரெச்சிங். அப்புறம் த டாக் இஸ் ஸ்லீப்பிங். ஸோ பாருங்கள், டாக் இஸ் ஸ்லீப்பிங். எங்கே டாக் தூங்கிட்டு இருக்கு? இப்போ தானே பார்த்தோம் இங்கே. கரெக்ட், டாக் இஸ் ஸ்லீப்பிங். DOG டாக். விட்டல் இஸ் பெண்டிங். விட்டல் வந்து பெண்ட் பண்ணுறாரு. இங்கே யார் பெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அவர் பேர் தான் விட்டலாக இருக்கும். இதோ இவர் தான் பெண்ட் பண்ணுறாரா? இவர் தான் மிஸ்டர் விட்டல். ஓகே, த பாய் இஸ் ஸ்கிப்பிங். இந்த பையன் வந்து ஸ்கிப்பிங் பண்ணிட்டு இருக்கா. யார்? ஒரே ஒருத்தர் தானே ஸ்கிப் பண்ணுறாரு. கரெக்டு, இவர் தான் ஸ்கிப்பிங். ஓகே, எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிட்டோமா? வாங்க இப்போ அடுத்தது என்னது பார்ப்போம்.
அடுத்தது ஹாப்ஸ்காட்ச் விளையாட்டு. இதுதான் ஹாப்ஸ்காட்ச் விளையாட்டு 1 2 3 4. ஸோ இந்த விளையாட்டு நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலில் டீச்சர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இன்னும் வரைஞ்சி கொடுக்க சொல்லுங்கள். பாக்ஸ் மாதிரி போட்டு 1 2 3 4 5 6 7 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஜம்ப் பண்ணி ஒரு காலில் அந்த மாதிரி ஜம்ப் பண்ணலாம். ஒரு காலில் 1, அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் அப்படியே ஜம்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும், நல்ல ஜாலியாக இருக்கும். அண்டு உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஆக்டிவிட்டி. இது பண்ண அப்புறம் ஒரு வாட்டி பண்ணுங்கள், சரியா? இன்றைக்கி இல்லை நாளைக்கு எப்போல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். பண்ண அப்புறம் இந்த ஆன்சர் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அப்போ இது பண்ணும்போது நீங்கள் ஜம்ப் பண்ணிங்களா இல்லையா? ஜம்ப் பண்ணுவோம்ல நம்ம, அதான் ஜம்ப். எஸ், ஆன்சர் வந்து எஸ். இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்கள். இது எல்லா கொஷினுக்கும் ஒரே ஆன்சர் தான், எஸ் 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 எஸ். டிட் யூ ஜம்ப்? எஸ். டிட் யூ ஹாப்? எஸ். டிட் யூ ஹேவ் ஃபன்? எஸ். டிட் யூ அப்போ நம்ம ஜாலியாக இருந்ததா இல்லையா? ஃபன். டிட் யூ ஹேவ் ஃபன்னா ஜாலியாக இருந்ததா? ஹாப்பு ஜம்ப்பு, ஒரு காலில் நீங்கள் ஹாப் பண்ணி அப்புறம் ஹாப்லேருந்து அப்படியே ஒரு கால்லேருந்து ஜம்ப் பண்ணுறீங்க. அப்போ ஜம்ப்பும் பண்ணீங்க, ஹாப்பும் பண்ணீங்க, ஜாலியாகவும் இருந்தது. ஹேவ் ஃபன், எஃப்யூஎன் ஃபன்னா உங்களுக்கு ஜாலியாக இருந்ததா, சந்தோஷமாக இருந்ததா, நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களா? டிட் யூ கவுண்ட் த நம்பர்ஸ் வைல் பிளேயிங்? நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது கவுண்ட் பண்ணியிருப்பீங்களா? 1, அப்புறம் தானே 2 3 அப்படி கவுண்ட் பண்ணியிருப்பீங்களா? அப்போ அதுக்கும் எஸ் தான். பாருங்கள், எல்லாத்துக்கும் ஆன்சர் எஸ் 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 தான். இது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? ஓகே, வாங்க நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த விளையாட்டு நல்லா இருக்கு. இதில் வந்து நம்ம வந்து ஸ்பெல்லிங் வச்சு இங்கே இந்த பாக்ஸை ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஸ்பெல்லிங்லாம் இருக்குது. டான்ஸு, ஹாப்பு, ஸ்கிப்பு, ஸ்லீப்பு, பெண்டு, ஜம்ப்பு, ஈட்டு. அப்போ இதில் ஹெச்சில் ஆரம்பிக்கிறது எது அப்படின்னு பார்க்கணும். அப்போ அதை வச்சு நம்ம ஹெச் இங்கே டேஷில் என்ன வரும்னு நம்ம ஃபில் பண்ணிடலாம் இந்த பாக்ஸு, காலியான பாக்ஸில். ஸோ ஹெச்சில் என்ன இருக்குது? ஹெச்சில் வந்து இங்கே மேலே பாருங்கள், ஹெச்சில் டான்ஸ் இல்லை, ஹாப்பு தான் ஹெச்சில் இருக்கா? அப்போ இங்கே வந்து ஹெச்ஓபி, ஹெச்பி இங்கே இருக்குது, கரெக்டு. அப்போ ஓ தான் வரும் இங்கே. அப்போ இங்கே ஓ போடணும். ஓ போடு. ஹாப், ஹெச்ஓபி, ஹாப். நெக்ஸ்ட் வந்து எஸ்ஸில் ஆரம்பிக்குது, பியில் முடியுது. அந்த மாதிரி என்ன இருக்குது பாருங்கள், எஸ்ஸில் ஆரம்பிக்குது, பியில் முடியுது. ஸ்கிப்பு கூட இருக்குது, ஸ்லீப் கூட இருக்குது. ஆனால் ஸ்கிப்பில் இதில் எவ்வளோ பாக்ஸ் இருக்குது பார்க்கணும். அப்புறம் பாருங்கள், இதில் வந்து 1 2 3 4 தான் இருக்குது. அப்போ எஸ்கேஐபி, ஸ்கிப்பு தான் கரெக்டாக இருக்கும். ஸ்லீப்னா 5 இருக்குது பாருங்கள், எஸ்எல்இஇபி, அது 5 ஆகிடும்ல. அப்போ இங்கே வந்து 2 பாக்ஸ் தானே இருக்குது. அப்போ இது வேணாம். அப்போ இங்கே நம்ம ஸ்கிப்பு எழுதுவோம், எஸ்கேஐபி, ஸ்கிப். நெக்ஸ்ட்டு எஸ்ஸில் வேறு என்ன ஆரம்பிக்குது? எஸ்ஸில் 2 தான் ஆரம்பிக்குது. ஒன்று வந்து ஸ்கிப்பு, இன்னொன்று வந்து ஸ்லீப்பு. ஸோ அப்போ வந்து இந்த எஸ்ஸில் இங்கே ஸ்லீப் வரும், எஸ்எல்இஇபி, ஸ்லீப். அப்புறம் இது பிஇ டேஷ் டி, பியில் ஆரம்பிக்கிறது என்ன இருக்குது இங்கே பாருங்கள். பியில் என்ன ஆரம்பிக்குது? ஏதோ பெண்டு, பிஇஎன்டி ஒன்று தான் இருக்குது. அப்போ பிஇஎன் வரும் இங்கே, என், பெண்டு. பெண்ட் எழுதிட்டோமா? இப்போ டியில் என்ன ஆரம்பிக்குது? இது டியில் ஆரம்பிக்கிறத வச்சு தான் நம்ம இந்த பாக்ஸு நம்ம ஃபில் பண்ணலாம். டி டேஷ் என் டேஷ் இ, டிஎன்இ, டிஏஎன்சிஇ, டான்ஸ். இங்கே வருங்க, டான்ஸ் இருக்கா? இங்கே வருங்க, டான்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து தான் டான்ஸு. ஸோ டிஏஎன்சிஇ, டான்ஸ். டிஏஎன்சிஇ, டான்ஸ். இப்போ லாஸ்ட் இங்கே ஒன்று இருக்குது, ஈயில் ஆரம்பிக்கிறது, ஈட். இங்கே பாருங்கள், இங்கே லாஸ்ட்டில் ஈட் இருந்ததுல்ல, மேலே பாருங்கள், இஏடி, ஈட். அப்போ நம்ம வந்து இங்கே ஈட் போட்டுடலாம், இஏடி, ஈட். ஆனால் இங்கே இன்னொன்று இருக்குது, இது என்னது? பியில் முடிகிற மாதிரி இது எண்டில் பி இருக்குது. அப்போ இது 3 பாக்ஸ் இருக்குது, டேஷ் 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 பி. பியில் முடிகிறது 4 எழுத்து. இது ஸ்கிப்பு எழுதிட்டோம், இது பியில் முடியுது 4 எழுத்து. ஜம்ப்பு தான் பெண்டிங்கு, ஏன்னா ஸ்கிப்பு எழுதிட்டோம். ஸ்லீப் வந்து 5 எழுத்து, பியில் முடியுது ஆனால் 5 எழுத்து. அப்போ ஜம்ப்பு தான் கரெக்டு. அப்போ இங்கே வந்து போடுவோம் ஜம்ப், JUMP, ஜம்ப். எழுதிட்டோமா? இப்போ பாருங்கள், இது முடிஞ்சிடுச்சு. எல்லாமே எழுதிட்டோமா கரெக்டாக? ஓகே, வாங்க இங்கே பாருங்கள், இவங்க வந்து ஜம்ப், ஈட், இந்த ஃபோட்டோ கூட இருக்குது பாருங்கள். இதோ இவங்க டான்ஸ் பண்ணுறாங்க, இவங்க ஹாப் பண்ணுறாங்க, இவங்க ஈட் பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க, இவங்க ஜம்ப் பண்ணுறாங்க, இவங்க வந்து அந்த ரோப் ஸ்கிப் பண்ணுறாங்க, இவர் வந்து பெண்ட் பண்ணுறாரு. அப்போ இது எல்லாத்துக்குமே இங்கேயே கிடச்சிடுச்சா? ஃபோட்டோவும் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே மிஸ்ஸிங் லெட்டர் எழுதணும். மிஸ்ஸிங் லெட்டர் இங்கே பாருங்கள் எழுதியிருக்கு, ரைட் த மிஸ்ஸிங் லெட்டர் டு கம்ப்ளீட் ஈச் வேர்ட்.
அப்போ உங்களுக்கு இது ஸ்பெல்லிங் தெரிஞ்சால் தான் உங்களால் எழுத முடியும். பென் ஸ்பெல்லிங் என்னது? பிஏஎன்னா பிஇஎன்னா? சொல்லுங்கள் பிஏஎன்னா பிஇஎன்னா? இஎன் கரெக்ட். ஸோ இங்கே இ எழுதணும். பென். கேட் ஸ்பெல்லிங் என்னது? சிஏடியா இல்லை சிஇடியா? சிஏடி கரெக்ட். அப்போ இங்கே ஏ எழுதணும். கேட். டாக் ஸ்பெல்லிங் என்னது? டிஓஜியா டிஏஜியா? டிஓஜி டாக் கரெக்ட். ஓ தானே டாக். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டென் ஸ்பெல்லிங் என்னது? டிஏஎன்னா இல்லை டிஓஎன்னா இல்லை டிஇஎன்னா? டிஏஎன் டிஇஎன்? டிஇஎன் கரெக்ட். இ கரெக்ட். ஸ்டார் ஸ்பெல்லிங் எஸ்டிஇஆரா ஏஆரா? ஏஆர். ஏ வரணும் இங்கே கரெக்ட். ஸ்டார். பஸ் ஸ்பெல்லிங் என்னது? பிஏஎஸ்ஸா பியூஎஸ்ஸா? சொல்லுங்க பிஏஎஸ் பஸ்ஸா பியூஎஸ் பஸ்ஸா? பியூஎஸ். யூ வரணும் இங்கே கரெக்ட். பியூஎஸ். நெக்ஸ்ட் என்னது? ஷிப். எஸ்ஹெச் இபியா ஐபியா? ஷிப். எஸ்ஹெச்இபி ஷிப்பா இல்லை எஸ்ஹெச்ஐபி ஷிப்பா? ஐ கரெக்ட். இங்கே ஐ வரணும். ஐ ஷிப். நெக்ஸ்ட் ஜக் வந்து ஜேஏஜி ஜக்கா ஜேயூஜி ஜக்கா? சொல்லுங்க ஜேஏஜியா ஜேயூஜியா? ஜேயூஜி கரெக்ட். ஜக். நெக்ஸ்ட் வந்து ஃபாக்ஸ். எஃப்ஓஎக்ஸ் ஃபாக்ஸ் ஆர் எஃப்ஏஎக்ஸ் ஃபாக்ஸா? என்ன வரும்? எஃப்ஏஎக்ஸ் ஃபேக்ஸ். ஓ தானே வரும் கரெக்ட். ஓ ஃபாக்ஸ். ஓகே. ஸோ நம்ம இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் இது என்னது? நெக்ஸ்ட் கே லெட்டர் வேர்ட்ஸ். எல் லெட்டர் வந்துடுச்சு. ஏபிசிடிஇ ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தோம். இஎஃப்ஜிஹெச்ஐஜே வரலும் பார்த்தோம். இப்போ கேஎல்எம்என்ஓ பார்ப்போம். கேஎல்எம்என்ஓ வரலும் இங்கே இருக்கா? அப்போ கே லெட்டர் வேர்ட்ஸ்லாம் பார்க்கலாமா? கேல ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ் இதெல்லாம் பாருங்கள். கேனா கே ஃபார் கைட், கே ஃபார் கெட்டல். கேல ஆரம்பிக்குதா? கே லெட்டர் சவுண்ட் தானே இது. கே கெட்டல், கே கைட், கே கீ. இந்த மாதிரி 3 இருக்காங்க. ஸோ இங்கே வந்து கெட்டல், கேஇடிடிஎல்இ கெட்டல். கெட்டல் தான் இதில் வந்து தண்ணி சூடு செய்வாங்களே, எலக்ட்ரிக் கெட்டல் இது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கைட், கேஐடிஇ கைட். கேஐடிஇ கைட் காத்தாடி. கைட் காற்றுல பறக்கும்ல, அது நம்ம இங்கே வந்து காத்தாடி போடக்கூடாதுல்ல, அது அலவுட் இல்லைல்ல. ஆனால் நீங்கள் டிவியில் எங்கேயாவது பார்த்துருப்பீங்கல்ல, கைட்டு காத்தாடி காற்றுல பறக்கும், அதுதான் காத்தாடி. கீ, கேஇவை கீ. கீனா என்னது? சாவி. நம்ம பூட்டுக்கு சாவி போடுவோம்ல, சாவி போட்டு தானே பூட்டு திறக்க முடியும், அதானே சாவி. இங்கே இருக்குது பாருங்கள். கேஇவை கீ. கீ எடுத்துகிட்டு வா, கீஸ் எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவோம்ல, அதான் கீ. கேஇவை கீ. கேல கைட்டு, கீ கெட்டல். நெக்ஸ்ட் என்னது? எல். எல்ல என்ன இருக்குது? லீஃப். எல்இஎஃப் லீஃப். லீஃப்னு என்னது? இலை. லீஃப் இலை. எல் லீஃப். எல் லயன். எல்ஐஓஎன் லயன். எல் லெமன். எல்இஎம்ஓஎன் லெமன். லெமன்னா எலுமிச்சப்பழம், எலுமிச்சை. லெமன். லயன் என்னது? சிங்கம். பாருங்கள் லயன். ஓ, சிங்கம் எப்படி கர்ஜிக்குது பாருங்க, அப்படி பண்ணுது இல்லை சிங்கம். ஓகே. நெக்ஸ்ட் எம்மில் ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ் பார்க்கலாம். எம்மில் என்ன இருக்குது? எம்மில் மவுத். மவுத் எம்மில் பார்த்தோமா? போன சாப்டர் கூட பார்த்தோம். MOUTH மவுத். எம் மவுத். எம் லெட்டர் சவுண்ட் பண்ணுறோம். எம் மேங்கோ. மேங்கோ மாம்பழம் பாருங்கள். மேங்கோ. MANGO மேங்கோ. மவுஸ். மவுஸ். MOUSE மவுஸ் எலி. எம்மில் பார்த்துட்டோமா? இப்போ என் பார்ப்போமா? என்ல என்ன இருக்குது? 9. NINE 9. இதில் 2 வாட்டி என் வருது. 9 9 9 என் 2 வாட்டி வருதா? நெஸ்ட். NEST நெஸ்ட். இது என் லெட்டர் வேர்ட் சவுண்டா வேர்டா? நோஸ். NOSE நோஸ். நோஸ் நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்தோம். NOSE நோஸ் மூக்கு. நெக்ஸ்ட் ஓல என்ன இருக்குது? அவுல். அவுல் ஆந்த இருக்குல்ல, ஆந்த நைட்டில் வரும் தெரியுமா? இது நைட்டில் தான் இது கண்ணு தெரியும். நம்மளுக்கெல்லாம் பகலில் கண்ணு தெரியும், இருட்டானா கண்ணு தெரியாதுல்ல. இருட்டானா லைட் போடாமல் நம்மளுக்கு இருட்டில் கண்ணே தெரியாதுல்ல நம்மளுக்கு. இவங்களுக்கு எப்படி தெரியுமா? இருட்டானா கண்ணு தெரியும், ஆனால் பகலில் கண்ணே தெரியாது. பகலில் வந்து
நம்ம வந்து வெளியில் போகும்போது நம்ம சொல்ல நம்மளுக்கு தான் எல்லாமே தெரியுது, இவங்களுக்கே தெரியலன்னா அவங்க கண் அந்த மாதிரி படைச்சிருக்காங்க. அது வந்து அதெல்லாம் பகலில் வந்து அது கண் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், அது கண் மூடிட்டு தூங்கிடுவோம், பகல் தூங்குவோம், நைட்டில் இது பண்ணுவோம். அந்த இது அவுல், ஓல அவுல், ஓல ஆக்ஸ், இந்த மாடு, இந்த காளை மாடு, ஆக்ஸ், ஓஎக்ஸ் ஆக்ஸ். அப்புறம் ஆரேஞ்ச், ஓஆர்ஏஎன்ஜிஇ ஆரேஞ்ச். ஸோ ஆரேஞ்ச் கலர் இருக்குதுன்னு சொல்லலாம், ஆரேஞ்ச் கலரு, அது ஆரேஞ்ச் கலர் வந்து ஆரேஞ்சு. அதே மாதிரி ஆரேஞ்சு பழம் இருக்குல்ல, ஆரேஞ்சு பழம், அதான் ஆரேஞ்ச், ஓஆர்ஏஎன்ஜிஇ ஆரேஞ்ச். ஓ ஆரேஞ்ச், ஓ ஆக்ஸ், ஓ அவுல். ஸோ ஓ வரலும் பார்த்துட்டோமா. இப்போ நெக்ஸ்ட், இப்போ நீங்கள் இது ஆன்சர்லாம் ஈஸியாக பண்ணலாம் பாருங்கள். இப்போ இதோட இனிஷியல் சவுண்ட் பார்க்கணும். நோட்டீஸ் த இனிஷியல் சவுண்ட் ஆஃப் த வேர்ட் இன் ஈச் ரோ, ஃபைண்ட் த ஆட் ஒன். இப்போ இந்த சவுண்ட் வச்சு நீங்கள் எது ஆட் ஒன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சவுண்ட், ஃபஸ்ட்டு லெட்டர் வச்சு அந்த சவுண்ட் வச்சு, லைக் மாவ், எம் மவுஸ், மேங்கோ, கேப். கேப் வித்தியாசமாக இருக்குல்ல, லைக் சிசி கேப். ஆனால் இது எம் மவுஸ், எம் மேங்கோ, ரெண்டும் எம்மில் ஆரம்பிக்குது. அப்போ இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கேப். இதுக்கு தான் சர்க்கிள் பண்ணோம். அந்த மாதிரி இது பாருங்கள், எல் லயன், எல் லேம்ப், ஹெச் ஹேண்ட். இது ஹேண்டு வேறு வருதா, லயன் லேம்ப், லயன் லேம்ப், எல் எல். ஆனால் ஹெச் ஹேண்டு வந்து நம்ம சர்க்கிள் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நெஸ்ட், நெஸ்ட் நெஸ்ட், என் நெஸ்ட், என் நெஸ்ட், எஸ் சிக்ஸ், எஸ் சிக்ஸ், என் நைன், நைன் நெஸ்ட், நைன் என் நெஸ்ட், என் நைன். ஆனால் சிக்ஸ் எஸ்ஸில் ஆரம்பிக்குதா, அப்போ எஸ் சிக்ஸ் தான் நம்ம சர்க்கிள் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்துட்டோம். இப்போ இங்கே வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க, வித்தவுட் யூஸிங் ஹேண்ட்ஸ், நீங்கள் கையை யூஸ் பண்ணாமல் டர்ன் த பேஜஸ் ஆஃப் யுவர் புக் ஒன் பை ஒன், கேன் யூ டூ திஸ்? உங்களால் பண்ண முடியுமா? இப்போ நம்ம புக்கு வந்து கையால் தானே திருப்புவோம், ஒரு பேஜாக நம்ம அப்போ தானே படிக்க முடியும். கையால் நம்மளால் திருப்ப முடியலன்னா காலால் பண்ணலாம். நீங்கள் சொல்லக்கூடாது காலால் பண்ணுற தப்பு இல்லை, காலால் கை இல்லைன்னா காலால் பண்ணலாம். கை இருக்கும்போது காலால் பண்ணுறது தப்பு தானே. அப்போ காலாலேயும் பண்ணக்கூடாது, கையாலேயும் பண்ண முடியாது. நம்ம வாயாலெலாம் பண்ணோம்னா சரியாக பண்ண முடியாது. அப்போ அதுக்கு நம்ம பண்ண முடியாதுன்னே சொல்லிடலாமா? நோன்னு எழுதிடலாம் ஆன்சர். நோ, ஐ கேனாட் டர்ன் பேஜஸ் ஆஃப் மை புக் ஒன் பை ஒன் வித்தவுட் யூஸிங் மை ஹேண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது ஒரு கேம் விளையாட சொல்கிறாங்க. உங்கள் கூட யாராவது உங்கள் ஃப்ரெண்டு இருப்பாங்கள்ல, உங்கள் ஃப்ரெண்டு பார்ட்னர் யாராவது இருப்பாங்கள்ல, அவங்க கூட உட்காந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஈச் அதர்ஸ் ஐஸ் அண்ட் சி ஹூ பிளிங்ஸ் ஃபர்ஸ்ட். அப்போது லுக் இன் டு ஈச் அதர்ஸ் ஐஸ். ஒவ்வொருத்தர் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்கணும். கண்ணு இப்படி கண்ணுன்னு சிவைக்காமல், கண்ணு வந்து பிளிங்க் பண்ணாமல் இப்படியே பார்க்கணும். யார் வந்து முதல்ல பிளிங்க் பண்ணுறாங்களோ அவங்க தோத்துட்டாங்க. சரியா? இந்த கேம் விளையாடி பார்க்குறீங்களா? ஓகே, இப்போ இங்கே வந்து நீங்கள் எழுதுறது ப்ராக்டிஸ் பண்ணல. கேபிட்டல் கியூ, ஸ்மால் கியூ, கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், கேபிட்டல் எஸ், கேபிட்டல் ஸ்மால் எஸ், கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் யூ ஸ்மால் யூ, கேபிட்டல் வி ஸ்மால் வி, கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ, கேபிட்டல் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஜெட் ஸ்மால் ஜெட். ஸோ இங்கே வந்து நீங்கள் இதை வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, இப்போ இங்கே வந்து இங்கே இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த சாப்டர் வந்து ரொம்ப பெரிய சாப்டர்னால நம்ம ஒரு பார்ட்டில் இன்றைக்கி முடிக்க முடியாது, அதனால் இன்னொரு பார்ட்டில் முடிக்கலாம். இப்போ இதை மட்டும் கொஞ்சம் முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், பென்சில். இதில் வந்து பி லெட்டர் வேர்ட்ஸ். இப்போ நம்ம வந்து எம்என்ஓ வரலும் பார்த்தோம்ல, ஓ வரலும் பார்த்தோம். இப்போ பியிலேருந்து பார்க்கலாம். பியில் பி, பென்சில், பிஐஎன்சிஐஎல், பென்சில். பியில் பாட், பிஓடி பாட். பியில் பேரட், பிஏஆர்ஆர்ஓடி பேரட். பி பென்சில், பி பாட், பி பேரட். கியூவில் என்ன இருக்குது? கியூவில் கொஷின் மார்க், கியூ கொஷின், கியூ கொஷின் மார்க், கொஷின். கொஷின் கூட கியூ தான். கொஷின் மார்க் அப்படி நம்ம கொஷின் மார்க் போடலாம், அதுவும் கியூ தான். கியூ குவில்ட், கியூ குவில்ட். குவில்ட், குவில்ட்னா என்னது? இது வந்து கம்பளி, நம்ம வந்து கம்பளி போத்து படுப்போம்ல, பிளாங்கெட்டு, அதான் குவில்ட். QUILT குவில்ட். குவில், குவில்னா என்னது? இது ரெக்கை வந்து அந்த காலத்துலலாம் ரெக்கையில் வச்சே எழுதுவாங்க. ஒரு பேனாலாம் கிடையாதுல்ல அப்போது, ராஜாங்க காலத்தில். அப்போ ரெக்கையை வச்சு இங்கில் மயில போட்டு இப்படி எழுதுவாங்க. அந்த எழுதுகிற ரெக்கை தான் குவில். குவில், குவில், QUILL குவில். கியூவில் ஆரம்பிக்குதா இதெல்லாம்? ஆறில் என்ன இருக்குது? ஆறில் ரெயின்போ.
ஆரில் ரோஸ், ரெயின்போ. ரெயின்போ வானவில் நம்ம பார்ப்போம்ல, வானத்தில் RAIN, ரெயின், BOW, போ, ரெயின்போ. ரெயின்போ வானவில். ஏன்னா வில்லு தானே போ. போன்னா என்னது? வில்லு. ரோஸ், ரோஸ் பூ இருக்குல்ல, ROSE, ரோஸ். ரிங்கு, நம்ம மோதிரம் போடுவோம்ல கையில், ரிங், RING, ரிங்கு. ரிங், ரோஸ், ரெயின்போ, ரெயின், ரிங். அப்போ எல்லாமே ஆரில் ஆரம்பிக்குதா? நெக்ஸ்ட் வந்து எஸ்ஸில் வந்து ஸ்பூன், SPOON, ஸ்பூன். நம்ம ஸ்பூனில் சாப்பிடுவோம்ல, ஸ்வான். ஸோ இது வந்து வாத்து மாதிரி இருக்குல்ல, ஸ்வான், SWAN, ஸ்வான். 7, SEVEN, 7. ஸோ 7 ஸ்வானு எல்லாம் எஸ்ஸில் ஆரம்பிக்குது. S7, ஸ்வான். ஸ்பூன். லாஸ்ட்டு டீயில் இருக்கிற வேர்ட்ஸ் பார்க்கலாமா? TEN, 10. TEN 10னா என்னது? 10, 10. TEN 10. டொமேட்டோ, தக்காளி, TOMATO, டொமேட்டோ, TOMATO, டொமேட்டோ. டீயில் ஆரம்பிக்குதா? இது வந்து டேபிள், TABLE, டேபிள். எல்லாமே டீயில் ஆரம்பிக்குதா? டேபிள், டொமேட்டோ. 10. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோமா? இப்போ இந்த பேஜில் இருக்கிற இதில் என்ன சொல்கிறாங்க? Say the words aloud, circle the picture with the different starting sound. இதில் எது டிஃப்ரெண்ட் ஸ்டார்டிங் சவுண்டோ அது நீங்கள் பண்ணணும். ஸோ இது என்னது பாருங்கள். இப்போ சவுண்டு வந்து என்னது? ஃபிஷ், ஃபாக்ஸ், ஃபெதர். ஆனால் கேப் வந்து ஃபிஷ் எல்லாம் எஃப்ல இருக்கா, அதனால கேப் பண்ணோம். இப்போ இதில் இதை ஸ்பெல்லிங் இவங்க எழுதலை இங்கே, அது ஸ்பெல்லிங் தெரியாமல் தான் அந்த சவுண்ட் வச்சு தான் நீங்கள் பண்ணோம். ஆனால் நான் இங்கே உங்களுக்காக எழுதியிருக்கேன் பாருங்கள் ஸ்பெல்லிங்கு. ஃபிஷ்ஷு, ஃபாக்ஸு, ஃபெதர் எல்லாம் எஃப்ல ஆரம்பிக்குது, ஆனால் இது சீல ஆரம்பிக்குது, கேப். அதே மாதிரி இங்கே வந்து ஸ்பெல்லிங் இல்லை, ஆனால் நம்ம பி, இது வந்து பி, பெல்லு, பலூன். ஆனால் இது டொமேட்டோ, டீயில் ஆரம்பிக்குதா. ஸோ நம்ம டொமேட்டோக்கு சர்க்கிள் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட், ஹட்டு, ஹார்ஸ். ஹேண்டு, ஹட்டு, ஹார்ஸ் எல்லாம் ஹெச்சில் ஆரம்பிக்குதா, அண்ட் ஏல ஆரம்பிக்குதுல்ல, அப்போ இதுதான் சர்க்கிள் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து கிளாக்கு, பென்னு, பாட்டு, பேரட்டு. பென்னு, பாட்டு, பேரட்டு. பென்னு, பென்னு, பாட், பேரட். ஆனால் சியில் தானே கிளாக் ஆரம்பிக்குது, அப்போ சி இதில் சர்க்கிள் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ இது வரல முடிச்சிட்டோமா? இதான் இந்த பாட்டோட நம்ம இந்த சாப்டர் முடிச்சிடலாம். இதான் லாஸ்ட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி HABCலாம் எழுதிட்டு மிரரில் பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? சில வேர்ட்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கும், மிரரில் பார்த்தாலும் அப்படியே தான் தெரியும். ஆனால் சில வேர்ட்ஸ் வந்து தலைகீழாக தெரியும். லைக் H எழுதி பாருங்கள், H எழுதினா சேமாக தெரியும். H மிரரில் பார்த்தாலும் H தான். A கூட பாருங்கள், மிரரில் பார்த்தாலும் A தான் தெரியும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி வச்சு பார்க்கக்கூடாது, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பார்க்கணும். ஸ்ட்ரெயிட்டாக கண்ணாடியில் காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ A வந்து Aவாக தெரியும், Hஆ தெரியும். ஆனால் B பாருங்கள், B இப்படி இருக்குல்ல, அது B இந்த பக்கம் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் மிரரில் பார்க்கும்போது B இப்படி தெரியும் உங்களுக்கு, சரியா? B வந்து இப்படி தெரியும். அதே மாதிரி C வந்து ரிவர்ஸில் தெரியும், C இப்படி தெரியும் மிரரில் பார்க்கும்போது, சரியா? தலைகீழே தெரியும். அதான் நீங்கள் இதை மாதிரி இதை எழுதி பார்க்கலாம். இல்லை இந்த புக்கில் உங்ககிட்ட இருந்தால் இந்த புக்கே அப்படியே மிரரில் வச்சு பாருங்கள், சரியா? ஓகே, ஸோ இப்போ இந்த 2வது பாட்டில், அடுத்த பாட்டில் நம்ம இங்கேருந்து ஆரம்பிப்போம். இந்த பிக்சர் டாக் இருக்குல்ல, இங்கே இன்னொரு பிக்சர், ஏற்கனவே ஒரு பிக்சர் பார்த்தோமா அந்த ப்ளே கிரவுண்டு. இப்போ அந்த மாதிரி இது ஒரு ஃபேமிலி பிக்சரு. இதில் 2 பேஜ் பிக்சர் இருக்குது. இது பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர்லாம் பண்ணுவோம். அந்த பாட்டிலேருந்து அடுத்த பாட்டில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அது வரலும் இந்த முதல் பாட்டை நல்லா படித்து நல்லா இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி எழுதுங்க, சரியா? அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.